அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தியார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ சில செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. நடப்புக்கும் அவர் பேச்சுக்கும் தொடர்பு இருக்கிறதா அவருடைய பேச்சிலிருந்து உங்களுடைய பார்வை? நயினார் நாகேந்திரன் இப்ப கொடுத்திருக்கிற பேட்டிகளை பார்த்தா மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சி துப்பிக்கிட்ட மாதிரி இருக்கு. நீ எதை கண்டுபிடிச்சு எதை என்னத்த பேசிக்கிட்டு இருக்கன்னு ஏதாவது ஒரு விளக்கம் விவரம் இருக்கா? திராவிட மாடல் அரசின் மீது குற்றச்சாட்டை சொல்லணும்னா அந்த குற்றச்சாட்டிற்கான ஒரு நிலைப்பாடுகள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு நியாயபூர்வமாக அதை கேட்டு அதற்கான விளக்கங்களை தரலாம். நீ எங்களை பார்த்து திராவிட மாடல் அரசை பார்த்து எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியை பார்த்து நீ குற்றம் குறை சொல்றதுக்கு வரும்போது பாலியல் குற்றமா? திராவிட மாடல் அரசுல பாலியல் ஒரு நிகழக்கூடாத ஒன்று, கொடூரமான ஒன்று. 4-5 பேர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை தப்பு பண்ணி அநியாயம் பண்ணியிருக்கானுங்க. அது கொடூரமாக நடந்திருக்கு. உடனடியாக ஒரு அரசு என்ன பண்ணணும்? எதிரிகளை, குற்றவாளிகளை பிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கோர்ட்ல ஒப்படைக்கணும். அதுக்குதான் கோர்ட் இருக்கு, அதுக்குதான் காவல்துறை இருக்கு. இப்படி இந்த 4 பேர் கிரிமினல்கள் வரான் அப்படின்னா ஏன் இந்த நாட்டுல 4 பேர் கிரிமினல் இருக்கிறான் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கேட்டா சமூகத்தின் பொருளாதார பொது வாழ்க்கைக்கே கொஞ்சம் கூட தொடர்பில்லாத ஒரு நபர் போல நடந்துக்கிறார். அதிமுக ஆட்சியில இப்படி இல்ல, எங்க ஆட்சியில அப்படி இல்ல, இப்படி எல்லாம் பேசிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மகளிருக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பு கொடுத்து மகளிருடைய வளர்ச்சியிலே அக்கறையோடு, இன்னும் கூட கேட்டா பெண் குழந்தைகள் படிப்பிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வருகின்ற அளவிற்கு நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு பல திட்டங்களை வகுத்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் செய்துட்டு இருக்கிறது உலகத்துக்கு தெரியும். ஆனா நீ எங்களை பார்த்து அந்த இடத்துல நடைபெற்ற அந்த குற்றவாளிகளை பிடித்தீங்களான்னு கேட்டீங்கன்னா ரைட்டு. படைகள், தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பிடிக்கிறாங்க, வெகு விரைவில் பிடிக்கப்படுவார்கள், அது எழுதி வச்சுங்க. ஆக தப்பு நடக்கும் பொழுது அதை பிடிச்சு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிற அரச உடனே பாலியல் அரசு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேச பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு பாசிச பாஜகவினுடைய ஒரு பெண் எம்எல்ஏ ஒண்ணு இழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. இதுங்களுக்கெல்லாம் ஏதாவது சிந்தனை இருக்குதா, ஒரு அறிவு இருக்குதா? எதுக்காக திமுக சொல்லணும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். 1923 மல்யுத்த வீராங்கனை, ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் வாங்கிட்டு வந்தவங்க. அந்த வீராங்கனையுடைய பேர் என்ன? சாக்ஷி மாலிக். அந்த சாக்ஷி மாலிக்கும் அதை போலவே 2022 காமன்வெல்த் போட்டியில தங்கம் பதக்கத்தை வென்று கொண்டு வந்த ஒரு பெண் போகட், அவங்களும் 7 மல்யுத்த வீராங்கனைகளும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. யார் மேல? பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி பிரிட்ஜி பூஷன் எம்பி மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான், எங்களுடைய அமைப்பின் மூலமாக எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு மிக அசிங்கமாக, கொடூரமாக பேச்சின் மூலமாகவும் செய்கைகளின் மூலமாகவும் பாலியல் வன்கொடுமைகள் செய்யக்கூடிய அளவிற்கு எங்களை அழைத்தும் இழுத்தும் படித்தும் செய்தான், எங்களை தொட்டு பார்த்து எங்களை கேவலப்படுத்தினான் அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல பாரதிய ஜனதா பாசிச ஆட்சி நடவடிக்கை எடுக்கல, போராட்டம் பண்றாங்க, அதையும் கேட்கல. பிறகு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, யாரும் போடல. நயினார் நாகேந்திரா, இதுக்கு பேர் தான் பாசிசம், இதுக்கு பேர் தான் பாஜக. பாலியல் கொடுமை செய்தவனுக்கு பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு அவன் மேல வழக்கு கூட போடாம பெண்களை இழிவுபடுத்திட்டு இருக்கிற கட்சியில உட்காந்துக்கிட்டு திமுகவை பார்த்து திராவிட மாடலை பார்த்து சொல்றியா? அக்யூஸ்ட தேடி பிடிப்பதற்கு படைகளை போட்டதற்கு பிறகு உனக்கு புத்தி வரலையா? இன்னும் கூட நான் சொல்லட்டுமா? பில்கிஸ் பானு என்னாச்சு? குஜராத்ல கோத்ரா கலவரத்துல பில்கிஸ் பானு அந்த அம்மா குழந்தைகளை கூட்டுக்கிட்டு, தன் குழந்தையை கூட்டுக்கிட்டு வேகமா போகும்போது வழிமறித்தது யார்? நயினார் நாகேந்திரன். உன் கட்சி, உன்னுடைய RSS, உன்னுடைய பிஜேபி, வானதி உன் கட்சி, தமிழிச உன் கட்சி, போய் பாரு. எல்லாம் இங்க குதிக்கிறீங்களா மேல அண்ணாமலை என்ற நபர், அந்த நபரையும் சொல்றேன், நீ போய் பாரு என்ன பண்ணானுங்க. அந்த பில்கிஸ் பானுவை
நடு ரோட்லயே தப்பு பண்ணானுங்க. அதை வந்து இழிவுபடுத்தி ஆடைகளை கலைந்தார்கள். அதனுடைய குழந்தைய காலை பிடிச்சு பாறையில அடிச்சு கொலை பண்ணானுங்க. யாரு? பாசிச பாஜக. அந்த அம்மா வந்து கத்திச்சு போச்சு. அது மொத்தம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அது மட்டுமல்ல, 5-6 பெண்களை நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து கொண்டு போனார்கள். அப்படி அழைத்து கொண்டு போகிற இந்த வன்முறையாளர்களை போலீஸ் தடுக்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஜீப்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தான். அதுக்கு பேர் தான்டா பாலியல் பாஜக அரசு. அந்த மாதிரி அரசுல இருக்கக்கூடிய நீ எங்களை பார்த்து சொல்றியா? காரி துப்ப மாட்டாங்க மக்கள். என்னாச்சு தெரியுங்களா? எது கொடுமையானது எது தெரியுமா? திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைதியை நடத்த வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சிறப்பாக செய்து கொண்டு வருகின்ற பொழுது, காவல்துறை எல்லாம் இருக்கும் பொழுது இந்த பாசிஸ்டுகள், பாரதிய ஜனதா, RSS போன்றவர்கள், இன்னும் கூட என்னுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் திருத்தி விட்டாங்க. இந்த நபரெல்லாம் இவனெல்லாம் சேர்ந்துகிட்டு வேண்டுமென்றே ஆட்களை உருவாக்கி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைத்து அரசாங்கத்திற்கு கெட்ட பெயரை உருவாக்க கூட இவனுக்கு செய்வானுங்க என்பது இந்த பேட்டியின் மூலமாக நம்ம சந்தேகப்படுறோம். இனியே ஒரு அறிவுள்ள ஒரு ஆட்சியில எல்லாம் பார்த்திருக்கிற, ஆனா நீ இத போய் ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கொடூரமான செயலை, ஒரு கொடூரத்தை பிடிக்க போலீஸ் போகுதுன்னா உடனே அதை வந்து ஒரு மாடலாக்கி அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயர்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் பிடித்து அவர்களை நடவடிக்கை எடுப்போம். இந்த பில்கிஸ் பானு கேஸ்ல கொடுமை என்ன தெரியுங்களா? கோர்ட்ல பிறகு பிடித்து 7 வருட சிறை தண்டனை கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உடன்கட்டை ஏறுவேன், நீ யார் எங்களை கேட்க, நாங்களெல்லாம் உடன்கட்டை ஏறுவோம்னு சொல்றாங்களே இந்த கோவை பெண் MLA, இந்த தமிழிசையெல்லாம், இந்த தமிழ் இம்செல்லாம் சொல்றாங்களே, நாங்களாம் உடன்கட்டை ஏறுவோம் தான், நாங்களாம் எங்க கட்சி கொள்கை அதுன்னு இப்ப வந்து பெருசா பேசுறதுக்கு வராங்களே, அந்த 2 நபரையும் சொல்றேன். இந்த நயினார் நாகேந்திரனையும் சொல்றேன். இவர்களுக்கு 7 வருடம் சிறை தண்டனை கொடுத்தால் அவர்களை நன்னடத்தையிலே 1 வருடத்திற்குள்ளாக விடுதலை செய்த அரசு எது? கேடுகட்ட கேவலமான பாஜக அரசு. அது மட்டுமல்ல, விடுதலை செய்தவுடன் சிறைச்சாலையில் இருந்து வெளியில வரும்பொழுது பாரதிய ஜனதா கொடியை புடிச்சுக்கிட்டு மாலையை போட்டு வரவற்றார்கள். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி பாலியல் வன்கொடுமை செய்த கொடுமையாளர்களுக்கு சிறை தண்டனையை குறைத்தது அந்த அரசு. வெளியில் வரும்பொழுது பாஜகவினர் வரவேற்பு தரார்கள். இந்த மாதிரி வரவேற்பு தரக்கூடிய இந்த கொடூரமான செயலை யாராவது செய்வானா? இதையெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கிற அரசு மீது கொலைப்பழியோ மற்ற பழிகளோ சொல்லி கொண்டு இருப்பதை முதல்ல நிறுத்துங்க. இந்திய துணைக்கண்டத்தில் இன்னமும் இதை போல ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே வர முடியும். உங்களுடைய செயலும் உங்களுடைய பாதையும் பார்வையும் பெண்களுக்கு முழுவதுமாக கொடூரமாக இருப்பது. ராஜஸ்தானிலேயும் இன்னமும் மலைப்பகுதிகளிலேயும் உடன்கட்டை ஏற வேண்டும், கைகாலை கட்டி தீயிலே தூக்கி பெண்ணை போட்ட கொடூரத்தை செய்த RSS கூட்டத்தை சேர்ந்த நீ பேசாத. பெண்களுக்காக எங்கள் தந்தை பெரியார், எங்கள் அறிஞர் அண்ணா, எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் சொத்தில் சம உரிமை கொடுத்தது என்பது மட்டுமல்ல, எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான உரிமை சட்டங்களை தந்திருக்கிறார். ஆகவேதான் சொல்றோம், இந்த வாக்காளர் தீவிர திருத்தம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல கண்டிச்சு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை வந்து கைவிடணும் தீர்மானம் போட்டிருக்காங்க. ஏற்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு தொடரும் என்று அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானம் போட்டுறாங்க. இப்ப இதையெல்லாம் மீறி திருத்தம் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டலை முழுவதுமாக ஃப்ரீ செய்து முழுவதுமாக நீக்கிவிட்டதே இது எப்படி திருத்தமாகும்? முழுவதுமாக நீக்கிட்டாங்க. இனிமேல் என்ன வரப்போகிறது? வாக்கு உண்டா இல்லையா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இன்று பொதுமக்கள் மத்தியில எழுகிறது. இதையெல்லாம் திசை திருப்புவதற்காகத்தான் இதை செய்கிறார்களா? தமிழ்நாட்டை நேர்வழி இல்லாமல் மாற்று வழியில் கைப்பற்றுவதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டு மாற்று வழியில் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக திட்டமே ஏதேனும் பாஜக வைத்திருக்கிறதா? உங்கள் பார்வை. இப்ப நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை, ஜனநாயக விரோத போக்கை நாம பார்க்க வேண்டும் என்றால் ஹிட்லரிசம், இதுதான் டிக்டேட்டர்ஸ், இதுதான் சர்வாதிகாரத்தினுடைய ஒரு அறிகுறி. சர்வாதிகாரம் செய்யப்படுவதற்கு முதலில் துவக்க நிலை. எதுக்காக சொல்றோம்னா, இப்போ வாக்காளர் பட்டியல் அதுக்கு இதுன்னு சீர்திருத்தம். 25 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த புதிய வாக்காளர் இணைப்பு, புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு, இவைகள் எல்லாம் இருப்போம். ஒவ்வொரு காலத்திலும் கூட
18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு என்றால் ஒரு தேர்தலையும் வாக்களிப்பதற்கு அவங்க ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுத்து அவங்க ஓட்டர்களாக மாறுவது என்பது இதுவரைக்கும் இருந்ததுதான். இப்ப எதை கண்டுபிடித்து இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள்? அதான் நமக்கு நோக்கம். நம்ம நோக்கத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, இவர்கள் செய்ய வேண்டிய செயல் ஒழுங்கான செயலாக இருந்தா எல்லாம் வரவேற்கலாம். ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலையே இவர்கள் ஓட்டு திருடிதான், வாக்கு திருடிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தல்ல மிக மோசமான தோல்வி அடைந்து 10,000 ஓட்டு கூட வாங்காத இடத்துலலாம் இவங்க பார்லிமெண்ட்ல வெற்றி பெறுகிறார். எப்படி? எல்லா இடத்திலையும் பூத்திலையும் திருட்டுத்தனமாக ஓட்டு போட்டு கள்ளத்தனமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள வராங்க. இப்ப பீகார்ல பிரச்சனை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்களும் இந்திய தலைவர்கள், இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாமே எதிர்த்து ஊர்வலங்கள் எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா இடத்திலையும் மாட்டிக்கிட்டானுங்க, தெளிவா மாட்டிக்கிட்டான். 65 லட்சம் 68 லட்சம் வாக்காளர்களை ஓட்டு போட்டவங்களை நீக்கிறான்னா சிறுபான்மையின மக்களை நீக்குதல். அடுத்ததாக நாம ஆதி திராவிடர் என்று குறிப்பிடுகின்ற தலித்தின மக்களை நீக்குதல். இவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள், போட்டு இந்த ஏரியாவில் வரலன்னா அங்க இருக்கிறவங்களை எடுக்கிறது. இப்படி பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்துகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சுதான் நம்முடைய தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. நம்முடைய முதல்வர் பார்த்தார், அனைத்து கட்சி கூட்டம்னார். அங்கதாங்க அவர் தான் முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாட்டின் மக்களினுடைய அடிப்படை ஆதாரத்தை காப்பாற்றும், மக்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமையை காப்பாற்றும். அதுக்காக வாங்க எல்லாரும் அப்படின்னு அனைத்து கட்சி அழைக்கிறார். அந்த கூட்டத்துக்கும் ஒரு 4-5 பேர் வரல. அது வரலன்னா அரசியல் விளையாட்டு விளையாடிக்கிட்டு, ஆனால் பெரும்பான்மையாக வந்தவர்கள் அனைவருமே இந்த சிறப்பு இந்த எஸ்ஐஆர் என்பதை நிறுத்து, எஸ்ஐஆர் என்பதில் நீ செஞ்சிருக்கிற வேலைகள் சரியில்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க போறோம். இன்னும் ஒண்ணு முக்கியமான பாயிண்ட் நம்ம அதில் நினைக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பீகார்ல இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு இன்னமும் வரவில்லை. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது நீ எப்படி இதை செய்யலாம்? சட்டபூர்வமான கேள்வி. அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் நடைமுறை சட்டங்களுக்கு விரோதமாகவும் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்ட் அரசாங்கம் இந்த வாக்காளர் சிறப்பு சேர்ப்பு என்கின்ற நிலையை இப்ப வைத்துக்கிட்டு இருக்கின்றதுதான் நம்ம குற்றச்சாட்டு. இதற்கெல்லாம் தேர்தல் காலங்களிலே பொதுமக்கள் சரியான பதிலை தருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றத்திற்கு போவதற்கு அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் முடிவெடுத்தது. நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.